அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் அமையவுள்ள தவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஆதரவு என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் தொடர்ந்து 2 எம்எல்ஏக்கள் வைத்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தவேகவிற்கு ஆதரவு என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான கூடுதலான அந்த 2 எம்எல்ஏக்கள் என்பது தற்போது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 118 ஆதரவு பெற்ற எம்எல்ஏக்கள் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய ஆதரவை தெரிவிக்க முடியும். இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதலாக விஜய்க்கு தற்போது வரைக்கும் 116 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளிடம் ஆதரவை கேட்டிருந்தார். ஏற்கனவே காங்கிரசினுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருந்தது. இதன் கூடுதலாக 6 கட்சிகளுடைய ஆதரவு மட்டுமே வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இன்று மாலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க செல்ல இருப்பதாக ஒரு தகவல் என்பதும் சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் அவருடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். நிபந்தனையற்ற ஆதரவு என்கின்ற ஒரு வகையிலும் அவர்களுடைய அந்த ஆதரவை கொடுத்திருந்தார்கள். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவை வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அந்த 2 எம்எல்ஏக்களுமே நிபந்தனையற்ற ஆதரவு மூலமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு அந்த அரசுக்கு ஆதரவு கொடுப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து மட்டும் அறிவிப்பு வர வேண்டியது உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. திருமாவளவன் தங்கியிருக்கக்கூடிய தனியார் ராஜ்யத்திர விடுதிக்கு கீழே இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய நிர்வாகிகள், மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கழுத்தில் விசில் கையில் விசில் வைத்துக் கொண்டு தயாராக இருக்கிறார்கள். தொடங்க இருக்கிறது. அதன் பிறகாக இன்று இரவே தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு கடிதத்தை விசிகாவும் கொடுக்க இருப்பதாக ஒரு தகவல் என்பதும் வெளியாகியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்ததன் பிறகாக எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. 108 எம்எல்ஏக்களுடன் அதிக அளவு இடங்களில் வென்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக திமுக, அதிமுக இருந்தாலும் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 5 இடங்கள், பாமக 4 இடங்கள், பிசிக, கம்யூனிஸ்டுகள் 2 தலா 2 இடங்கள் என பல்வேறு கட்சிகளுக்கும் தலா பகிர்ந்து அந்த ஓட்டுகள் என்பது வழங்கப்பட்டன. இடங்களும் கிடைத்திருந்தது. தமிழக வெற்றி கழகம் மட்டுமே தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றியை பதிவு செய்தார்கள். அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத நிலையில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடனான அந்த ஆதரவை அவர்கள் கோரியிருந்தார்கள். முதல் கட்சியாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்களுடைய ஆதரவை கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்திருந்தார். ஆளுநரை சந்தித்ததன் பிறகாக அவர் ஆட்சி அமைப்பதற்கான அந்த கோரிக்கையை விடுத்திருந்தார், உரிமை கோரியிருந்தார். ஆனால் பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டுமே அவருக்கான பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என தமிழக ஆளுநர் தெரிவித்து விட்டார். அதன் பிறகாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், பிசிகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து ஆதரவுகளை கேட்டிருந்தனர். அதற்கான ஆதரவு கடிதங்களையும் அவர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக கொடுத்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அதன் பிறகு நேரடியாகவும் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கான ஆதரவை கேட்டிருந்தார்கள். 118 இடங்கள் பெறுவதற்கு 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை என்கிற நிலையில் தற்போது விஜய்க்கு 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் இன்னும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உறுதி செய்யப்பட்டால் ஆளுநர் மாளிகைக்கு சென்று அவர்கள் பெரும்பான்மையுடனான தாங்கள் பெரும்பான்மையுடன் இருக்கிறோம், ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்பதை கூறி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்கான உரிமையை கோர முடியும், பதவியேற்புக்கான அந்த உரிமையை கோர முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் அவர்களுடைய அறிவிப்பை வெளியிடவில்லை. இந்திய கம்யூனிஸ்டில் 2 எம்எல்ஏக்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் 2 எம்எல்ஏக்கள், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 107 எம்எல்ஏக்கள் மட்டுமே அந்த ஆதரவாக ஏற்றுக்கொள்ளப்படும். விஜய் திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்ய வேண்டும். அதில் இருக்கக்கூடிய 107 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளை சேர்த்து 4 எம்எல்ஏக்கள் என தற்போது வரைக்கும் 116 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கிடைத்தால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆளுநர் மாளிகைக்கு சென்று தங்களுக்கான பெரும்பான்மை இருக்கிறது, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எங்களுக்கு உள்ளது என்கின்ற வகையிலே அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையை நிரூபித்தால், அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தால் நாளையே தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இருப்பதாகவும் ஆளுநர் என்று தெரிவித்திருந்தார். அந்த செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட இந்த தேர்தல் முடிந்ததன் பிறகாக தமிழகத்தில் நடந்த அரசியல் வரலாற்றிலேயே இந்த தொங்கு சட்டசபை என்கின்ற ஒரு நிலை, அதுவும் பெரும்பான்மை என்பது வழங்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது எந்த ஒரு கட்சிக்குமே இல்லை. அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் என்பதே கிடையாது. அதன் பிறகு பல்வேறு கட்சிகள் இருந்தது. ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள், யாருக்கு ஆதரவு கொடுக்கப் போகிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில்
பங்கு கிடைக்குமா என்கின்ற வகையில் எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதிமுக திமுக கூட அவர்கள் ஒரு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகளும் அவர்கள் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரஸ் கட்சி என்பது அவர்களுக்கான ஆதரவை கொடுத்தார்கள். தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு என்கின்ற ஒரு வகையில் கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.